நாகையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரையை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அவருக்காக காத்திருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் அங்கு கட்டுப்பாடுகளை மீறி ஆபத்தான முறையில் கட்டடங்கள் மீது ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், தொண்டர்கள் கட்டிடங்கள் மீதெல்லாம் ஏறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கலச்சூழல் எப்படி இருக்கு? விவரங்கள். அதாவது கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் அந்த பிரச்சாரத்தை தொடங்கிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டாம் கட்டமாக நாகப்பட்டினத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக காலையிலிருந்து அவர் நாகைக்கு வருவதில் ஒரு கடுமையான ஒரு குழப்பமானது நிலவியது. நாகூர் வாஞ்சூர் ரவுண்டானாவில் அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் சென்னையிலிருந்தே காலையில் தான் புறப்பட்டு திருச்சிக்கு விமானம் மூலம் வந்து நாகைக்கு தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாகவே வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த சூழலில் காலையில் அந்த வாஞ்சூர் ரவுண்டானாவில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் புத்தூர் பகுதி, அதாவது அண்ணா சிலையில் விஜய் பேசக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் இங்கு குவிந்திருந்தாலும் காவல்துறையினருடைய பாதுகாப்பை மீறி இங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் உயர் கோபுரங்களில் ஏறி அவர்கள் ஒரு அட்ராசிட்டியில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மரங்களிலும் ஒரு சில தொண்டர்கள் ஆபத்தை உணராமல் ஏறுவதில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நாகூர் கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் தொங்கியபடியும் இருசக்கர வாகனத்தில் சாகசங்கள் செய்தபடியும் ஏராளமான தொண்டர்கள் இங்கு வருகை தருவதை பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு கருதி ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 5 ஆம்புலன்ஸுகள் விஜய் பேசக்கூடிய இந்த புத்தூர் அண்ணா சிலை அருகே ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தாலும் தொண்டர்களுடைய கூட்டம் ஒரு குறுகிய இடம் என்பதால் கூட்ட நெரிசலில் பெண்கள் குழந்தைகள் சிக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் தாவேகாவின் சார்பாக தன்னார்வலர்களை நியமித்து அக்கட்சி நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அந்த தன்னார்வலருக்கும் அங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மதிப்பளிக்கலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த டீ கடை, அதே போல வெல்டிங் பட்டறை உள்ளிட்ட கடைகள் இருக்கக்கூடிய பழுதடைந்த கட்டிடங்கள் மேலேயும் அதிக அளவில், அதாவது 4 மாடி அடுக்குமாடி கட்டிடங்கள் கொண்ட மேலையும் மொட்டை மாடியில் ஏறியும் தொண்டர்கள் ஆபத்தை உணராமல் இருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாகவும் தாவேகா நிர்வாகிகளும் ஒலிபெருக்கி மூலமாகவும் கீழே இறங்குமாறு அறிவுறுத்தினாலும் தொண்டர்கள் அதனை கேட்காமல் ஆபத்தை உணராமல் அந்த தகர சீட்டுகள் உள்ளிட்டவைகள் மீது தொடர்ச்சியாக அந்த மாடியில் ஏறுவதை நோக்கமாக கொண்டு விஜயை பார்ப்பதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு ஏறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் ஆபத்தை உணராமல் தொண்டர்கள் ஏற வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினாலும் சற்று நேரத்திற்கு முன்பாகவே அண்ணா சிலை பகுதிக்கு, அதாவது உரையாற்ற இருக்கக்கூடிய பகுதிக்கு விஜய் வந்திருக்கிறார். பிரச்சார வாகனத்திலேயே இருக்கக்கூடிய அவர் வெளியே மேலே ஏறி இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்கு தொண்டர்கள் எல்லை மீறி கட்டிடங்கள் மீது ஏறுகிறார்கள், மரங்கள் மீது ஏறுகிறார்கள். இதுவரை கட்டுப்படுத்த காவல்துறைக்கு எவ்வளவு ஒரு சவால் மிகுந்த பணியாக இருக்கிறது சகாதேவ்? அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு அதாவது உயர் மின்னழுத்தம் கொண்ட கோபுரங்கள் இருப்பதால் தங்களுக்கு புத்தூர் அண்ணா சிலை பகுதியை மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட 20 நிபந்தனைகளை உள்ளடக்கி காவல்துறையானது அனுமதியானது அளித்தது. குறிப்பாக விஜயனுடைய வாகனத்தை தொடர்ந்து பின்தொடரக்கூடாது, மேலும் இருசக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலோ பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட கோபுரங்கள், உயரமான கட்டிடங்கள் மீது ஏறக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை வைத்திருந்தது. அதற்கு உண்டான ஒப்புதலையும் இங்க இருக்கக்கூடிய தாவேகா மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் எழுதி வாங்கியது நாகை மாவட்ட காவல்துறை. ஆனால் காவல்துறையுடைய அந்த உத்தரவை தாவேகா தொண்டர்கள் மீறி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் புத்தூர் ரவுண்டானாவில் இருந்து அண்ணா சிலை வரை இருக்கக்கூடிய ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே அவருடைய வாகனம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திலேயே கடந்து வந்திருந்தாலும் சொன்னாலும் இங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் மேலே ஏறி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார், அதே போல அண்ணா சிலையும் இருப்பதால் அதனை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய இரும்பு தடுப்புகளையும் தகர்த்து கொண்டு உள்ளே முயல்வதற்கும் தாவேக தொண்டர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை காவல்துறையினர் தடுத்து கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் குறுகிய இடம் என்பதாலும் கட்டிடங்களில் மேலே இருப்பவர்கள் உடனடியாக கீழே இறங்க வேண்டும்,
என்ற ஒரு அறிவிப்பையும் ஒலிபெருக்கி மூலம் தாவேக நிர்வாகிகள் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் விஜய் பேச தொடங்கி இருப்பதால் போக்குவரத்திலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் கோட்டை வாசல் படி வரையாக வரக்கூடிய அந்த பிரதான சாலையானது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல திருவாரூரிலிருந்து நாகை செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை, அதே போல திருவாரூரிலிருந்து கீழ்வேலூர் வழியாக செல்லக்கூடிய பழைய தேசிய நெடுஞ்சாலைகள் வழக்கமான போக்குவரத்துக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில போக்குவரத்தை மாற்றம் செய்து விஜய் அந்த இடத்திற்கு கொண்டு வரும் வகையிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உள்ளிட்ட போக்குவரத்து மாற்ற ஏற்பாடுகளை செய்தாலும் தாவேகா தொண்டர்களுடைய அந்த கட்டுப்பாடு இல்லாத தனம் மட்டுமே காவல்துறையினருக்கு மிகுந்த ஒரு நெருக்கடியை கொடுப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கட்டி முடிக்கப்படாத, அதாவது காங்கிரீட் கம்பிகள் இருக்கக்கூடிய கட்டிடங்களிலும் ஆபத்தை உணராமல் இங்கு இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் ஏறி நிற்பதை தொடர்ச்சியாக அவர்கள் கட்சி நிர்வாகிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினாலும் அதையும் பொருட்படுத்தாமல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.